வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கிடையிலான மாகாண மட்ட மல்யுத்தம் மற்றும் ஜூடோ போட்டிகள் முல்லைத்தீவு மாவட்ட உள்ளக விளையாட்டு அரங்கில் 28-29ஆம் தேதிகளில் நடைபெற்றிருந்தது. குறித்த போட்டியில் வடக்கு மாகாண பாடசாலைகள் பங்கு பெற்றிருந்தன. அதில் வடமாகாண பாடசாலைகளில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மல்யுத்த போட்டிகள் ஆண்கள் பிரிவினர் 1ஆம் இடத்தையும் பெண்கள் பிரிவினர் 2ஆம் இடத்தையும் பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் 9 தங்கப்பதக்கம், 9 வெள்ளிப்பதக்கம், 11 வெண்கலப் பதக்கம் என 29 பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். மல்யுத்த போட்டியில் கோதிசன், ரஜிந்தன், எழிலன், பிபுர்ஜன், தர்சா, புவியரசி, குஜின்சி ஆகியோர் தங்கப்பதக்கத்தினையும், சங்கீர்த்தனன், அபினாஸ், காயத்ரி, பவித்ரா, பவின்சா ஆகியோர் வெள்ளிப் பதக்கத்தினையும், தர்சிகன், ஸ்ரீதனோசன், கோபிஷன் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தினையும் தமதாக்கிக் கொண்டிருந்தனர். ஜூடோ போட்டியில் வித்யானந்த பாடசாலை மாணவர்களான அபினாஸ், குஜின்சி ஆகியோர் தங்கப்பதக்கத்தினையும், தரசா, புவியரசி, பிபுர்ஜன், முகிலன் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தினையும், ட்ரிபிஷன், ஸ்ரீதனோசன், கோபிசன், நிதர்ஷன், பிந்துயன், பவிது, ஜெனுகா, பவின்சா ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தினையும் பெற்று பாடசாலைக்கும் முல்லைத்தீவு மண்ணிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இம்மாணவர்கள் சாதனை புரிய ஊக்குவிப்பும் ஆதரவும் வழங்கிய அதிபர், பாடசாலை நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர் சங்கம், வலய கல்வி அலுவலகம் மற்றும் உபகரணங்கள், பயிற்சி பெற இடம், ஆலோசனைகள் என பல்வேறு வழிகளில் உதவிகளை செய்த முல்லைத்தீவு மாவட்ட விளையாட்டு பிரிவு மேலும் பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது மற்றும் போட்டி நேரங்களிலும் பக்கபலமாக இருந்த லோகராஜா, சகீதரசீலன், மதீசன், கயந்த், வினோயன் ஆகியோருக்கும் பாடசாலை சமூகம் நன்றிகளை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.